ಹುಟ್ಟಿದಲ್ಲಿ ಸಂಸಾರ ಹುಟ್ಟಿತ್ತು, ನಾ ಹುಟ್ಟಿದಲ್ಲಿ ಸಂಸಾರ ಹುಟ್ಟಿತ್ತು, ಸಂಸಾರ ಹುಟ್ಟಿದಲ್ಲಿ ಅಜ್ಞಾನ ಹುಟ್ಟಿತ್ತು, ಸಂಸಾರ ಹುಟ್ಟಿದಲ್ಲಿ ಅಜ್ಞಾನ. ஓம் ஸ்ரீ குரு பசவலிங்காய நமः. பசவ தத்துவ போதனை சர்மகத்தின் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்து கொள்ள இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற சண்முக ஐயாவை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயா சரணார்த்தி. ஐயா சரணார்த்திங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு இந்த ஆன்மீக சபையில் நம்ம என்ன செய்ய போகிறோங்க? ஐயா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் உண்டு, சில சந்தேகங்களும் உண்டு. அதை நீங்கள் தீர்த்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. கண்டிப்பாங்க. என்ன கேள்விங்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா ஏதோ இறைவனுடைய கிருபையில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். ஐயா, போன வீடியோவில் மாயை பற்றி எங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தீர்கள். அது எங்களுக்கு நிறைய புரிந்தது. இப்போ சம்சாரம் என்று சொல்கிறாங்களே, அந்த சம்சாரம் என்றால் என்ன? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்குங்கள் ஐயா. சொல்லலாங்க. சம்சாரம்னா என்ன ஏதுங்கிறத பற்றி நம்ம இன்றைய இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சம்சாரம் அப்படின்னா பொதுவாக இந்த உலகம் என்ன நினைக்குதுன்னா, சம்சாரம்னா மனைவி, அப்படித்தானுங்க? ஆமாங்க. சம்சாரம்னா மனைவி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மனைவிய சம்சாரம்னு சொல்றதுனால. உண்மை அது அல்ல. சம்சாரம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல எதனுடன் அதிகமான பற்று வைத்திருக்கின்றோமோ, எதனுடன் அதிகமாக பற்று வைத்திருக்கின்றோமோ அந்த பற்று தான் சம்சாரம். இந்த சம்சாரம் என்பது எப்பவுமே இறை பயணம் போறவங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும். சம்சாரம் நிச்சயமாக ஒருவருக்கு சுதந்திரத்தை கொடுக்காது. இறை பயணம் போறவங்களுக்கு அது சர்வ சுதந்திரமாக போகணும் அந்த பாதையில். ஆனா சம்சாரம் என்பது நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்காது. நம்மளை ஒரு கட்டுக்குள்ள கட்டி வச்சு சுதந்திரமாக செயல்படாம பண்ணிடுது. இதற்கு பெயர் தான் நம்ம சம்சாரம்னு சொல்றோம். சம்சாரம்னா யாரல்ல? சம்சாரம் அல்ல. சம்சாரம் மனைவி அல்ல. மனைவி அல்ல. சம்சாரம்னா மனைவி அல்ல. நம்ம பொதுவாக அந்த மாதிரி தவறாக நம்ம ஒரு அர்த்தம் கொள்றோம். அது அப்படி அல்ல. சரிங்களா? சரி. இந்த சம்சாரம் ஏன் வந்துச்சு? எப்போ வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? இப்ப எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. 3 கேள்வி இருக்கு. 3ஓட 4ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்கு வந்தது, எப்போது வந்தது, எப்போது வந்தது. இந்த 4 கேள்வி இந்த சம்சாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்சாரம் ஏன் வந்துச்சு நமக்கு? மாயினால் வந்ததுன்னு சொல்ல ஐயா. கண்டிப்பா. இந்த சம்சாரத்திற்கு மூல காரணமே மாயை. நம்ம மாயையில நம்ம பார்த்திருக்கோம். மாயை என்று சொன்னா இல்லாததை இருப்பதாக நினைப்பது, இருப்பதை இல்லாததாக காண்பது. இது மாயை. இப்போ நம்ம இப்போ காணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இல்லாதது. இது நிஜத்தில் இல்லை. ஏன்னா எப்பவுமே இது நிரந்தரமாக இங்க இருக்கிறது இல்லை. அப்ப இதெல்லாம் இல்லை தான். இதெல்லாம் இல்லாதது. இந்த இல்லாதது மேல ஆழ்ந்த மோகம் பற்று வச்சிருக்கோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? சம்சாரம். இதற்கு பேர் என்ன? சம்சாரம். இது எங்க ஆரம்பிக்குதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சம்சாரம் எங்க ஆரம்பிக்குது சொல்லுங்க பார்க்கலாம்.
யோசிச்சிருக்கீங்களா? நீங்களே தெளிவாக சொல்லுங்க ஐயா. இந்த சம்சாரம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, எப்பொழுது நீங்க இந்த உடலை கொண்டு பிறந்தீங்களோ, இந்த உடல் ரூபத்திற்கு வந்தீங்களோ, அன்றைக்கே உங்களுக்கு எது ஆரம்பிச்சிடுச்சு? சம்சாரம் வந்துடுச்சு. ஏன்னா உங்களுக்கென்று பசி, உங்களுக்கென்று தாகம், உங்களுக்கென்று தூக்கம், உங்களுக்கென்று உடைமை இப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். இப்ப யார நினைச்சிட்டீங்க நீங்க? எனக்கு நினைச்சிட்டீங்க இல்லையா? எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். தாகமா இருக்கு, தண்ணி வேணும். என்னை அலங்காரம் செய்ய உடை வேணும். நான் வளர்வதற்கு வாழ்வதற்கு ஒரு வீடு வேணும். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருப்பதற்கு நிறைய பொருள் வேணும். எனக்கு சொத்து வேணும், பத்து வேணும், பணம் வேண்டும், காசு வேண்டும், செல்வம் வேண்டும். எங்க ஆரம்பிச்சது பாருங்க? சம்சார பெருசாயிருச்சு. எங்கே தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை கீழே விழுந்ததோ அன்றைக்கு பசிக்கு அழுதது இல்லையா? டாக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, குழந்தை பிறந்ததுமே அது என்ன பண்ணுச்சான்னு சொல்லுவாங்க. அழுகுதான் தான் பார்ப்பாங்க முதல்ல. ஏன்னா அது அழுதுச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சம்சாரத்திற்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனுடைய சம்சார வியாபாரம், சம்சார வாழ்க்கை ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திற்கு நம்ம பிறந்து வர்றதே எதற்காக? சம்சாரத்திற்காக. இங்க பிறந்து வர்றதே சம்சாரத்திற்காக. சம்சாரம் ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே எங்க? பசிக்கு அழும்போதே சம்சாரம் ஆரம்பிச்சிடுச்சு. பசிக்கு அழும்போதே சம்சாரம் ஆரம்பிச்சிடுச்சு. அன்னைக்கு அழுத அழுகை சாகர மட்டும் இருக்கும். சரி. இப்ப பாருங்க, ஒரு தாய் குழந்தை பிறந்ததுமே அழ கற்றுக் கொடுக்கறது இல்லை. யாராச்சும் குழந்தைக்கு அழுவதற்கு கற்றுக் கொடுப்பாங்களா? அழ கற்றுக் கொடுப்பாங்களா? ஆனா எதை கற்றுக் கொடுப்பாங்க? சிரிக்க கற்றுக் கொடுப்பாங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், சிரிப்பு இயல்பல்ல. சிரித்து வாழ்றது கஷ்டம். ஏன்னா இதையெல்லாம் மீறி செய்யற வேலை. ஆனா எது இயல்பாக வருது? அழுகை இயல்பாக வருது. ஏன்னா அழுகை என்பது, சிரிப்பு என்பது எதிர்பார்ப்பு இல்லாதது. அழுகை என்பது எதிர்பார்ப்போடு இருப்பது. நான் எதுக்காக எல்லாம் அழுகிறேன்? ஒவ்வொரு எனது அழுகையிலுமே ஒரு எதிர்பார்ப்பு, அதன் பின்னணியில ஒரு காரணம் இருக்கும். யார் எது அழுதாலும், சின்ன குழந்தை வீட்டுல அழுகுதுன்னா எதுக்கு அழுகுதுங்க? ஒரு எதிர்பார்ப்பு. என்ன? அவங்களுக்கு கிடைக்கிறது, அது கிடைக்கக்கூடியது கிடைக்கலன்னா கிடைக்கல. ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்க சொல்லும், இல்ல வாங்கி கொடுக்கலன்னா அழும். உங்க பையன் பைக்கு கேட்பான், வாங்கி கொடுக்கலன்னா அழுவான். உங்க மனைவி சேலை கேட்பாங்க, வாங்கி கொடுக்கலன்னா அழுவாங்க. அப்ப அந்த அழுகை எங்கன்னா எதிர்பார்ப்புலேயே வருது. இந்த அழுகை தான் சம்சாரத்தின் தொடக்கம். இந்த சம்சாரம் நம்ம கூட இருக்கிற மட்டும் அழுகை நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். இந்த சம்சாரத்தை பெரியவர்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? ஒரு சம்சாரத்தை நம்ம விடணும், இன்னொரு சம்சாரத்தை நம்ம பிடிக்கணும். ஒரு சம்சாரத்தை விடணும், இன்னொரு சம்சாரத்தை பிடிக்கணும். எந்த சம்சாரத்தை விடணும் அப்படின்னா, பெரியவங்க எது சொல்லுவாங்கன்னா, அங்க சம்சாரத்தை விடு. எந்த சம்சாரத்தை பிடிக்கணும்? லிங்க சம்சாரத்தை பிடிக்கணும். இது இன்னொரு முறையில சொல்லணும்னா, ஜீவ சம்சாரத்தை விடு, சிவ சம்சாரத்தை பிடி. சம்சாரம் இல்லாம இங்க இருக்கவே முடியாது.
நம்ம சம்சாரத்தை எப்பவுமே தவறாகவே நினைக்க கூடாது. ஒன்றோட நம்ம ஒன்றிக்கிட்டு தான் இங்க வாழ முடியும். ஆனா அதை மடைமாற்றம் செய்யணும். எந்த சம்சாரத்திலிருந்து? அங்க சம்சாரத்துல மூழ்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் உலகமே அதுலதான் மூழ்கிட்டு இருக்கு. எல்லா காலையில எழுந்ததுமே ஓடுறாங்க 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 ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க? சம்சாரத்துக்கு. எந்த சம்சாரம்? அங்க சம்சாரத்துக்கு. ஏன்னா அவருக்கு பசி இருக்கு, அவர் பிள்ளைக்கு பசி இருக்கு, மனைவிக்கு பசி இருக்கு, அம்மா அப்பாவுக்கு பசி இருக்கு, உடன் பிறந்தோருக்கு பசி இருக்கு. இந்த அவங்க பசியெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மனப்பசி இவர்கிட்ட இருக்கு. ஓடுறாரு, எல்லாமே ஓடுறாங்க, எல்லாம் ஒவ்வொரு திசையில ஓடுறாங்க. ஓடுவதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் அந்த ஓட்டத்துல துரத்துறது எது? சம்சாரம். என்ன சம்சாரம்? அங்க சம்சாரம். சரிங்களா? எப்பவாவது நம்ம எதுக்காக ஓடுறோம் சிந்திச்சிருக்கோமா? இல்லை. என்னுடைய ஓட்டம் எதுக்காக? ஒரு நாள் சிந்திக்க முடியலன்னா சிந்திக்கிற அளவுக்கும் கூட ஒரு 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 சந்தர்ப்பம் கொடுக்கறது இல்லை, ஒரு அவகாசம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. சிந்திக்கிற அளவுக்கும் ஒரு அவகாசம், ஒரு நேரம், ஒரு வினாடி நமக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த அங்க சம்சாரம் நம்மளை முழுகடிச்சுக்க வச்சு வேண்டும் வேண்டும் வேண்டும். இப்போ உங்களுக்கு சுமாரா என்ன வயசு ஆகுதுங்க? எனக்கு 54 ஆகுது. 54. சரிங்களா? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானுங்களா? சரி. நாளைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பையன் பிறப்பானுங்களா? பையனோ பொண்ணோ பிறப்பாங்க. அவங்கள நீங்க பார்க்கலாம். அந்த பசங்க வளர்ந்து கல்யாணமாகி குழந்தை பிறக்கிற மட்டும் நீங்க நம்ம இருக்கலாம். அப்படி ஏதோ நல்ல ஆரோக்கியமா இருந்தா அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்களா? இந்த காலத்துல, முந்தைய காலத்துல கொஞ்சம் நேரத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. பாட்டன் கொள்ளு பாட்டன் அல்லது பேரன் கொள்ளு பேரன்னு பார்த்தாங்க. இப்ப எல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல. இப்போ நம்ம பேரனையும் அந்த பேரனுக்கு அடுத்த தலைமுறை நமக்கு யாருன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யாரும்னு தெரியாதவர்களுக்காக நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். இன்றைக்கு வாழ்வதற்கு சிவன் நமக்கு எதையுமே குறைபாடா வைக்கவே இல்லை. வச்சிருக்கானுங்களா? இன்றைக்கு வாழ்வதற்கு இருக்கு, இப்போது வாழ்வதற்கு இருக்கு. நம்ம நிம்மதியா வாழ்வதற்கு அவன் எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கான். ஆனாலும் நம்ம ஓடுறோம். ஏன்னா இன்னும் 1 கோடி 2 கோடி ஆகணும்னு நம்ம பார்க்கிறோம், 2 நாள் ஆகணும்னு பார்க்கிறோம், கோடி ஆகணும்னு தான் நம்ம பார்க்கிறோம். எதுக்காக? அதை பண்ணி உங்களுடைய ஆயுட்காலத்துல அந்த கோடிகளை எல்லாம் நீங்க முடிச்சிருவீங்களா? முடிக்க முடியுமா? முடியாது. யாருக்காக அப்ப வைக்கிறீங்க? பேரனுக்கு, அவங்களுக்கு, உங்க பையனுக்காக, பேரனுக்காக. அப்படின்னா உங்களுடைய நம்ம வழி வர்றவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும்ங்கிற ஒரு எண்ணம். அது நீங்க பாருங்க, யாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய சம்சாரத்தினுடைய வேறு உள்ள போயிருக்கு. அது என்னன்னா உங்க பையன் மேல, உங்க பொண்ணு மேல இருக்கிற பற்று. சம்சார கடல்ல மூழ்கிட்டு, அதுதான். இதுக்கு பேர் தான் அங்க சம்சாரம். இந்த அங்க சம்சாரம் நம்மளை அறியாம உள்ளுக்குள்ள வேறா போயிட்டு இருக்கு. இது எது மட்டும் இது இருக்கும்னா, இந்த அங்கத்தை, அதாவது இந்த உடலை நம்ம தரித்து வரும்போது, எப்போ உடல் தரித்து கீழே வந்தோமோ, இந்த உலகிற்கு வந்தோமோ, அங்க ஆரம்பிச்சது. இந்த உடலை விடுகிற மட்டும் எப்படி இருக்கும்? அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். எந்த சம்சாரம்? அங்க சம்சாரம். இப்ப அதே எண்ணத்துல, அங்க நினைப்புலயே இந்த மாயா வஸ்துக்களை நினைச்சுக்கிட்டு மண்ணை சம்பாதிக்கணும், பொண்ணு சம்பாதிக்கணும், இந்த போகங்களை எல்லாம் போகிக்கணும், இங்க இருக்கின்ற இந்த அழிந்து போகின்ற வஸ்துக்களை எல்லாம் அனுபவிக்கணும். இந்த எண்ணமே நமக்குள்ள நிரம்பி 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 என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த உடலை விட்டு வெளியே போனா கூட அதே எண்ணத்துல இருக்கிறதுனால இன்னொரு ஜென்மம் வந்தாலும் நம்ம அந்த எண்ணத்தோடவே பிறந்து வரோம்.
அதே நினைப்புல தான் வர்றோம் நம்ம. அதனால பெரியவர்கள் என்ன பண்றாங்க, இது ஒரு பெரிய, ஏன் இதை கடல்னு சொல்றாங்கன்னா, சம்சார கடல். சம்சாரம்ங்கிறது ஒரு கடல். ஏன் கடலுக்கு ஒப்பிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு நதின்னு சொல்லல, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு சம்சாரத்தை கடல்னு சொன்னாங்க, ஏன் நதின்னு சொல்லல சொல்லுங்க? ரொம்ப பெருசுன்ற அளவு. ரொம்ப பெருசு. அதாவது நதினா இங்க நின்னானா அதனுடைய அடுத்த கரை தெரியும். சரி. அதனுடைய அகலம் தெரியும், ஆழம் தெரியும், அடுத்த கரை தெரியும். நான் இங்கிருந்து போனா அங்க சேரணும்னு சொல்லி. ஆனா நீங்க சமுத்திரத்துல பீச்சுக்கு போய் நின்னு பாருங்க, கடற்கரைக்கு, கடலை பாக்குறீங்க, அடுத்த கரை பாக்குறீங்களா? தெரியாது. பார்க்க முடியுதா? ஒருவேளை அதுல பயணிக்கணும்னா கரை தெரியாமலேயே நீங்க போறீங்கன்னு அர்த்தம். ஆழம் தெரியாமலேயே நீங்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு கரையும் தெரியல, அகலமும் தெரியல, ஆழமும் தெரியல. அந்த தெரியாத அந்த கடல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போகணும்னு தெரியாம, எப்படி போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியாத ஒரு வாழ்க்கைய அந்த கடலுக்குள்ள நீங்க தத்தளிச்சுக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் சம்சாரம். அதனாலதான் அதை கடல்னு சொல்றாங்க. இந்த அங்க சம்சாரம் நீங்க உங்களை சுதந்திரமாக சிந்திக்க விடாது, சுதந்திரமாக பேச விடாது, சுதந்திரமாக நடக்க விடாது. உங்களுக்கு சுதந்திரமே இல்லை. நம்ம தேசம் சுதந்திரமாக இருக்கலாம், ஆனா நம்ம சுதந்திரம் வாங்கவே இல்லை. நம்மளை யார் கட்டுல வச்சிருக்காங்க? சம்சாரத்தின் கட்டுல நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய இந்த படைப்புல விசித்திரமாக இருக்கு. அது ரொம்ப பயங்கர விசித்திரம். இது நம்மை அறிந்தும் அறியாம நம்மள கைகளை விலங்கு போட்டு கட்டி வச்சிருக்காரு. எந்த விலங்கு? சம்சார விலங்கு. அந்த மாயா சக்தி நம்மள சம்சார விலங்குல போட்டு கட்டி வச்சிருக்கு. செய்ய முடியல, செய்ய முடியல. எது சத்தியம்னு நினைச்சாலும், சில இடங்களை நம்ம சத்தியத்தை சத்தியம்னு நினைச்சாலும் அதை சாதிக்க முடியறது இல்லை. சம்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பயம் வருது, அச்சம் வருது. இந்த உலகம் எப்படி நம்மளை கொண்டு போகுதுன்னா, ரொம்ப அருமையா ஒரு சரண தந்தை நமக்கு ஒரு வச்சனத்தை சொல்லுவார், ஒரு ஞானத்தை சொல்றாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற முதல் அந்த அந்த இங்க பிறந்ததுமே நமக்கு என்ன ஆசை நமக்கு வரும் அப்படின்னா, உண்ணும் ஆசை தான் வரும். ஏன்னா பசி வருது. உண்ணும் ஆசை வந்ததுமே அது தின்னுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன ஆகும்? உடுக்கும் ஆசை வரும். ஆசைக்கு நிக்காது. இந்த ஆசைக்கும் சம்சாரத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இந்த ஆசைங்கிறத கருவியா வச்சுக்கிட்டே சம்சாரம் நம்மள கட்டும், ஆட்டி படைக்குது. உண்ணும் ஆசையை விடுத்து உடுக்கும் ஆசை வரும். உடுக்கும் ஆசை ஆயிடுச்சு, அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணுவீங்க அடுத்து? இந்த இதுல உலகத்துல சந்தோஷம் வாழ வேண்டும் என்ற ஆசை. அதாவது நிறைய இருக்கணும். இப்ப பாருங்க, பசி ஒரு வேளைக்கு தான், பசி ஒரு வேளைக்கு தான். 1 கிலோ அரிசி இருந்தா இந்த வேலை பசியை தீக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? 1 மூட்டை அரிசி வாங்கி வைப்போம். ஏன்னா நம்ம புத்தி என்ன செய்யும் தான், நாளைக்கு வரும் தானே பசி, அதை நீ என்ன பண்ணிக்கோ, வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும். அப்படின்னா வாங்கி குவிக்கின்ற ஆசை வரும். நிறைய வேணும், நிறைய வேணும், நிறைய வேணும், வாங்கி வச்சுக்கலாம்னு வரும். இப்படியெல்லாம் சேர்த்துட்டோம்னா நம்ம அறியாம நமக்கு பெண்ணாசை வரும். பெண்ணாசைனா ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் வாழ்வதற்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ன நம்ம வாழ்க்கையில நம்ம சேர்ந்துட்டானாக்கா பிள்ளைகள் ஆசை வரும். பிள்ளைகள் ஆசை வந்துருச்சுனாக்கா அவர்களை வளர்க்கணுங்கிற ஆசை வரும். துரத்தம் இது. அவர்களை வளர்க்கணுங்கிறதுல
வளர்க்க 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 அப்புறம் நமக்கே ஒரு பயம் வருது. ஏன்னா நான் இப்படி சேர்த்து வச்சதெல்லாம் அழியுமோ, அழிஞ்சிருமோ, இந்த வாழ்க்கை என்னை விட்டு போயிருமோ, இந்த பயம் நமக்கு. நம்ம நம்ம இப்போ உங்க பொண்ணு இருக்குன்னா அவங்க காலேஜ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவீங்க? 4-5 வாட்டி ஃபோன் பண்ணுவீங்க. ஏன்? என்ன அவங்களுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களால முடியல. அது நானா இருந்தாலும் அப்படித்தான். ஏன்னா ஃபோன் பண்ணி நமக்கு எங்க இருக்கீங்க, இதுக்கு பேர் தான் என்னது? அவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நல்லா படிச்சிருக்காங்க, நல்லாவே தெரியும், நம்மளை விட நல்லா தெரியும். ஆனாலும் நமக்கு, ஏன்னா அது நான் செய்து வச்சிருக்கின்ற எனது குடும்பம் எங்கேயாச்சும் சிதறி போயிருமா அப்படிங்கிற பயம் எனக்கு. அடுத்து அப்புறம் எல்லாம் உருவாக்கிட்டு வந்தா கடைசியில நான் செத்து போயிருவேன் பயம். இது எல்லாம் பண்ணது யாருக்காக? இத நானு விட்டு போகணுமாங்கிற பயம் வந்துருதுக்கா. சம்சாரம், நிலம், மனைவி, மக்கள் எல்லாம் விட்டு போகணும்னு பயம் வந்துடும். சொத்து எல்லாம், வீடு வாசல் எல்லாமே. அதனால்தான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, எல்லாமே அதுக்கு வரைக்கும். அவ்வளவுதான், விட்டுதான் போகணும். விட்டு போகணுங்கிறது சத்தியம். ஆனா நம்ம பேசுறதுக்கே பயப்படுறோம், அதை பேசுவதற்கே நம்ம பயப்படுறோம். அந்த அளவிற்கு நம்மள சம்சாரம் என்ன பண்ணி வச்சிருக்கு? பயமுறுத்தி வச்சிருக்கு. இப்ப நம்ம சுதந்திரமா இருக்கிறோமா, கட்டுப்பட்டு இருக்கோமா? சொல்லுங்க. கட்டுப்பட்டு இருக்கு, சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லாத சம்சாரமே அங்க சம்சாரம். சர்வ சுதந்திரமாக இருக்கக்கூடிய சம்சாரம் லிங்க சம்சாரம். லிங்க சம்சாரத்தை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அங்க சம்சாரத்தை நம்ம விடுக்கணும்னா எந்த சம்சாரம் வேணும்? லிங்க சம்சாரம் வேணும். அந்த சம்சாரத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா இந்த அங்க சம்சாரத்தை மெதுவாக நம்ம கட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இது சார்ந்து இந்த அங்க சம்சாரம் எப்படி நம்மளை ஒரு ஒரு சிக்கல்ல வச்சு நம்மளை கஷ்டப்படுத்துதுங்கிறதுக்கு சரணத்தந்தைகள், அப்ப பசவத்தந்தை அற்புதமான ஒரு வச்சன ஞானத்தை நமக்கு சொல்றாரு. அதை பார்க்கலாங்களா? பார்க்கலாங்களா? சூலத்தின் மேல் சுகம் உண்டோ என்ற தலைப்பின் கீழே ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை சொல்றாரு அப்ப பசவத்தந்தை. சூலத்தின் மேல் கிட்டும் போகம் யாதானால் என்ன? பாம்பு பாம்பாட்டியின் நட்பு போலன்றோ இவ்வண்ணமய சம்சார சுகங்கள்? தனதாத்மன் தனக்கே பகையாகின் வழி ஏது கூடல சங்கமதேவா அப்படின்னு சொல்றார். சூலம் என்ன தெரியுங்களா? முந்தி காலத்துல இந்த இன்னைக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது பெரிய குற்றம் பண்ணவங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு தண்டனை அது. சூலத்துல வச்சு இப்படி கழுவேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கழுத்துல சூலத்தை போட்டு அவரை மரண தண்டனை கொடுப்பாங்க. இப்ப நாளைக்கு சூலத்தின் மூலமாக அவருக்கு மரண தண்டனை. இன்னைக்கு நீங்க போய் சுகபோகங்களை அனுபவிங்க அப்படின்னா அவரால் அனுபவிக்க முடியுமா? ஆனா நம்மளாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி தெரியுங்களா? இந்த சம்சார சுகத்தை இப்படி அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம பின்னாடி ஒரு சூலம் எப்போ நம்மளை குத்தி நம்மளை கொல்ல போகுதுன்னு நமக்கு தெரியல. எந்த சூலம்? மரணம் என்ற சூலம். நம்ம எல்லாம் மரணத்தினுடைய அந்த வாயில அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம். அது எப்ப நம்மள முழுக்க போகுதுன்னு தெரியல. நமக்கெல்லாம் மரணமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம மரணத்தினுடைய அந்த ஓட்டத்திற்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அது துரத்திக்கிட்டே இருக்கு நம்மள. எப்ப பிடிக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனா அதை மறந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இந்த சம்சார சுகங்களை எல்லாம் அனுபவிப்பதிலேயே நம்மளுடைய மனம் போயிட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னு தந்தை சொல்றாருன்னா, ஒரு பாம்பும் பாம்பாட்டியினுடைய நட்பு போல இருக்கு அப்படின்றாரு. இந்த சம்சாரம் தருகின்ற சுகம் பாம்பும் பாம்பாட்டியும்
எப்படி இருக்காங்க? இப்ப பாம்பு பாம்பாட்டி, இந்த பாம்புக்கும் பாம்பாட்டியும் ஒரு நட்பு இருக்கு. அது உண்மையான நட்பா? இல்லையே. ஏங்க? பாம்புக்கு இந்த பாம்பாட்டி மேலதான் ரொம்ப கோபம். ஏங்க? சுதந்திரமா இருக்க வேண்டிய தன்னை கூடையில வச்சுக்கிட்டு அவர் அங்கங்க வித்த காமிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் தின்னுட்டு இருக்காரு. அது என்ன பாவம் செஞ்சது? அதுக்கு ஒரே கோபம். அவர் பல்லை புடுங்கி இருப்பாரு. எனக்கு மட்டும் அந்த விஷமான பல்லு இருந்திருந்தா ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணிடுவேன்? கொத்திடுவேன். அந்த பாம்பு தவறியும் ஏதாவது செஞ்சிருங்கிறதுக்காக அந்த பாம்பாட்டி அந்த பாம்பின் மீது எச்சரிக்கை வச்சுக்கிட்டே இருப்பாரு. 2 பேருக்கும் ஒவ்வொருத்தர் மேலதான் என்னது? பயங்கர கடுப்பு. ஆனா கூடவே இருப்பாங்க. அது அவரை தாக்கவே பாக்குது. அப்படிதான் நம்ம கூடவே அந்த சம்சார சுகங்கள் நம்மளை கொல்வதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய தினசரி ஜீவனத்துல வாழ்க்கையில நம்ம சக்தியை இழந்துகிட்டே தான் இருக்கோம். சம்சார சுகபோகங்கள் எப்படி இருக்குன்னா, நமக்கு இன்பத்தை தருவதாக சுகத்தை தருவதாக நம்ம நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. அற்ப சுகத்தை கொடுத்து நம்மில் இருக்கின்ற சக்திகளை எல்லாம் அது உறிஞ்சிக்குது. அது எப்ப அது நம்மளை கொல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்மள மரணத்திற்கு இரையாக்கவே அந்த சம்சாரம் நமக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கு. இது சுதந்திரம் இருக்குங்களா? பயம் இருக்கத்தானே செய்யும். அடுத்து சொல்றாரு, தனது ஆத்மன் தனக்கே பகையாகின் வழியேது. இப்போ நானு பிறக்கணும்னு இங்க பிறந்து வந்தேனுங்களா? ஏன் பிறந்து வந்த? எதுக்கு வந்த? இங்க வந்து இந்த ஒரு வாழ்க்கையில இந்த கஷ்டத்துல இந்த ஒரு சிரமத்துல சிக்கிக்கிட்டு நம்ம என்னெல்லாம் துன்பங்களை துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இதையெல்லாம் ஏன் வருது? எதுக்கு வருது? எப்படி வருது? அதையெல்லாம் நமக்கு இன்னுமே யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லாம இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு சம்சாரம் இங்கே உருவாக்கப்பட்டது அல்லது இந்த மாயா வஸ்துக்கள் உருவாக்கப்பட்டதே ஒரு பெரிய சூழ்ச்சி. இது நான் வந்த நோக்கம் வேறு. நான் இங்க எதுக்காக வந்திருக்கேங்கிறது உண்மையிலேயுமே நம்ம அறியாமலேயே நம்ம இறந்து போயிடும். இந்த உலகத்துல பல பேர் பிறக்கிறாங்க, எல்லோரையும் போல வாழ்றாங்க, எல்லோரையும் போல. பொதுவா இதுதான் வாழ்க்கைங்கிற ஒரு நியதிய நமக்கு நாமே பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். எதுக்காக நம்ம வந்திருக்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இந்த உலகத்தை அனுபவித்து வாழ்ந்து இறக்கணும். எல்லாம் போலதான். எல்லாம் போல. அவ்வளவுதான். 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 என்ன வந்தோம், அவரை ஸ்கூல் படிக்கிறோம், அது இது கல்யாணம் பண்றோம், குழந்தை பெற்றுக்கிறோம், வேலைக்கு போறோம். இது 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 ஒரு காமன் ரூல். இவ்வளவுதானே. இதைதான் ஒரு பெரிய விஷயமாக நம்ம தலை மேல வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோமே ஒழிய, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத அறியாமல் கூட பல பேர் இந்த வாழ்க்கையை முடிச்சு போறது உண்டு. அதே சமயத்துல அதை அவ்வளவு எளிதாகவும் நம்ம அறிஞ்சிக்க முடியாது. அந்த அளவிற்கு அது ஒரு ரகசியமாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த சம்சாரம் என்கிறது நம்மள அதை அறியவும் விடுறதில்லை. யாராச்சும் ஒருவர் அறிவதற்காக முயற்சி எடுத்தாங்கன்னா முன்னாடி வந்து நின்னுக்கும். அது என்னை தாண்டி நீ போயிருவையா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தீனி வேணும், அதுக்கு தீனி வேணும். இங்க உலகத்துல பிறந்திருக்கின்ற அத்தனை எல்லா ஜீவராசிகளுக்கும் அதன் சம்சாரம் இருக்கு. பாருங்க, எறும்புக்கு ஒரு சம்சாரம் இருக்கு, யானைக்கும் ஒரு சம்சாரம் இருக்கு. இருக்கிறதுலயே மிக சிறியது எறும்பு, மிக பெரியது யானை. இரண்டுக்கும் சமமான சம்சாரம் இருக்கான. அதுக்கும் பசி கொடுத்தான், இதுக்கும் பசி கொடுத்தான். ஆனா சிந்தனையை மட்டும் யாருக்கு கொடுத்தான்? நமக்கு, மனிதனுக்கு கொடுத்தான் இறைவன்.
மனிதன் சிந்தித்து இந்த சம்சாரத்திலிருந்து தன்னை விடுபடுத்திக்கணும். சம்சாரமே கதி, சம்சாரமே கதி, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்ந்தா நிச்சயமாக நம்ம திரும்ப 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 இதே சேத்துல இதே சாக்கடையில நம்ம அலைஞ்சு திரிஞ்சு இந்த சுகமே இல்லாத வாழ்க்கைய சுகம் என்ன நம்ம பாவிச்சு ஒரு பொய்யான பிரம்மையான வாழ்க்கைய வாழ்ந்து ஒரு திருப்தி இல்லாம இங்க இருந்து நம்ம கஷ்டப்பட்டு துக்கத்தோட மரணித்து நம்ம போகணும். நம்ம வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாவே இருக்காது. சரிங்களா? சம்சாரம் ஒரு பெரிய சமுத்திரமே. அந்த சமுத்திரத்துல நம்ம நீந்தணும்னா அது ஒரு பெரிய கலை. அது அந்த சமுத்திரத்துல நம்மளுடைய உயிர் போகாம நம்மளை காப்பாற்றி அந்த சமுத்திரத்துல பயணித்து அடுத்த கரை சேரணும்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? தெரியாத கரை அது. அந்த கரையை நம்ம சேரணும் அப்படிங்கிறது அந்த இறைவனின் அருளால் மட்டுமே நடக்கும். நம்ம எல்லாம் இறைவனுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறோம்னா காரணமே எதுங்க? சம்சாரமே. நம்மளை அவனிலிருந்து தூரமாக வைக்கிறதுக்குன்னே அது வந்திருக்கு. சரிங்களா? சம்சாரம் பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா, இந்த சம்சாரத்தை பற்றி எங்களுக்கு மிக தெளிவாக நீங்கள் விளக்கி கொடுத்தீங்க. இதற்காக நான் எங்களது யூடியூப் சேனல் சார்பாக உங்களை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க.